அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாழைக்காய் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் 2 எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு காயை இந்த மாதிரி 1-2 கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வேக வச்சு எடுக்கலாம். காயை எப்படி வேணாலும் வெட்டி எடுத்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த காயை அதில் சேர்த்து லேசாக கொதி வரையில் வடிகட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த துவர்ப்பு போகும். இது அப்படியே சாப்பிட்டா சில பேருக்கு வயிறுக்கு ஆகாது. உங்களுக்கு வேணால் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் வேணாலும் வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வெங்காயம் சேர்க்காமல் அரைக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, மிளகு 3/4 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து பொடியாக முணுக்கி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இப்போ வடிகட்டின வாழைக்காயை சேர்த்துடலாம். 1-2 உடச்சிட்டு சேர்க்குறேன். இப்போ மிக்சியில் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சின்ன சின்ன உருண்டை இந்த மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டிட்டு அப்படியேவும் வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த பிரெட் தூள்லையும் பிரட்டி எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஒரு அகலமான கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து காய விடணும். ஒவ்வொன்றா சேர்த்துட்டு 2 பக்கமும் செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயிலையும் பொரிச்சு எடுக்கலாம். இல்லைன்னா தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடணும். மிதமான தீயில் வேக வைக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காய் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியேவும் சாப்பிடலாம். சாதத்துக்கு தொட்டுக்கவும் நல்லாயிருக்கும். பர்கர் மாதிரியும் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.